ஒரு அதிபயங்கரமான காடு. அந்த காட்டில் நிறைய மிருகங்கள் வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சுங்க. எல்லா மிருகங்களும் மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சுங்க. ஒரு சமயம் என்னாச்சுன்னா, வறட்சி அதிகமாயிடுச்சு. வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா, அந்த மிருகங்கள் தண்ணிக்காக அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சுங்க. எல்லா நீரோடைகளும் வத்திருச்சு. சின்ன சின்ன குளம் குட்டைகள் கூட வத்த ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நிறைய மிருகங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணீர் இல்லாமல் இறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு கழுதை புலி ஒன்று தண்ணீரை தேடி அப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த கழுதை புலியோட நாக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே வறண்டு போயிடுச்சு. எங்கேயாவது ஒரு சொட்டு தண்ணி கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுட்டெரிக்கும் வெயிலில் அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் பார்த்தீங்கன்னா அடியில் இருக்கிற வெப்பம் அதோட பாதத்து வழியாக அது உடம்புல ஏற ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே மேலே இருந்து யாரோ நெருப்பு குழம்பு மேலே ஊற்றுற மாதிரி அப்படியே சூடான காற்று அது மேலே பட்டுக்கிட்டு இருக்குது. அந்த கழுதை புலியினால் அடுத்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. ரொம்ப சோர்ந்து போயிட்டு எங்கேயாவது தண்ணி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றியும் பார்த்துக்கிட்டு இருக்குது. அப்போது எதிர்பாராத விதமாக தூரத்தில் ஒரு சின்ன நீரோடை ஒன்று பார்க்குது. அதை பார்த்த உடனே இதுக்கு மகிழ்ச்சி தாங்கலை. அந்த கழுதை புள்ளிக்கிட்ட இருந்த கொஞ்ச நேர சக்தியுமே அதோட கால்களுக்கு கொடுத்து ரொம்ப வேகமாக ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வழியாக அந்த நீரோடைக்கு பக்கமாக வந்துருச்சு. அதனால் நம்பவே முடியலை. உண்மையிலேயே தண்ணி தானா இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கால்களை வச்சு தொட்டு பார்க்குது. உண்மையிலேயே அது தண்ணி தான். ரொம்ப ஆசை தீர அந்த தண்ணியை குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு உயிர் காக்கும் மருந்து மாதிரி அந்த கழுதை புலியோட உடம்புக்குள்ளே போக ஆரம்பிச்சிச்சு. கொஞ்ச நேரம் தண்ணி குடிச்சிட்டு அப்படியே அந்த நீரோடைய பக்கத்தில் அப்படியே மல்லாந்து படுத்துருச்சு. அந்த கழுதை புலிக்கு அப்படியே சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே சுற்றியும் பார்த்துக்கிட்டு இருக்குது. எப்படியோ ஒரு வழியாக தண்ணி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் இருக்கிற இந்த கொஞ்ச நாட்கள் அந்த வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நாட்களையுமே இந்த நீரோடைய பக்கமாகவே கழிச்சிருவோம். இந்த இடம் தான் நமக்கு சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக அப்படியே படுத்துக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த கழுதை புலிக்கு ஒரு யோசனை வருது. இந்த நீரோடை ரொம்ப சில்லுனும் ரொம்ப புத்துணர்ச்சியோடும் இருக்குது. இந்த நீரோடையில் நம்ம ஒரு குழியில் போட்டால் என்ன, இவ்வளோ சுட்டெரிக்கும் வெயிலில் நம்ம உடம்பு முழுவதும் நினச்சோம்னா கண்டிப்பாக நமக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுது. ஆனால் அதுக்கு ஒரு சந்தேகம். இந்த நீரோடை பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக பொறுமையாக போய்கிட்டு இருக்குது. ஆனால் அதோட ஆழம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. இந்த கழுதை புலிக்கு நீச்சல் தெரியாது. தெரியாமல் ரொம்ப ஆழமாக இருக்கிற பகுதியில் இறங்கிட்டோம்னா நம்ம உயிருக்கே ஆபத்தாக முடிஞ்சிருமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டே இருக்குது. அது யோசிச்சுக்கிட்டு இருக்கிற அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒட்டகம் ஒன்று அந்த நீரோடைய கடந்து அப்படியே நடந்து இந்த கரைக்கு வந்துக்கிட்டு இருக்குது. அதை பார்த்த உடனே அந்த கழுதை புலிக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சு. உடனே அந்த ஒட்டகத்துக்கிட்ட போயிட்டு, ஐயா நீங்கள் இந்த நீரோட வழியாக தானே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அந்த ஒட்டகமும், ஆமாப்பா அந்த பக்கம் கரையிலிருந்து இந்த நீரோட வழியாக தான் நடந்து இந்த பக்கம் வந்தேன், என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதுக்கு இந்த கழுதை புலி சொல்லுது, அது ஒன்றும் இல்லைங்க, நான் இந்த நீரோடையில் குளிக்கலான்னு இருக்கிறேன். இதோட ஆழம் எவ்வளோன்னு தெரியவே இல்லை, நீங்கள் சொல்லுங்கள் இது எவ்வளோ ஆழமாக இருக்குது, நான் குளிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதுக்கு அந்த ஒட்டகம் அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொல்லுது, அது ஒன்றும் இல்லைப்பா, இந்த தண்ணி ரொம்பலாம் ஆழமாக கிடையாது. என்னுடைய கால்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய முட்டி அளவு கூட வரலை, ரொம்ப கம்மியாக தான் தண்ணி போய்கிட்டு இருக்குது, அநேகமாக சீக்கிரமாக வச்சிரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒட்டகம் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை கேட்ட உடனே கழுதை புலிக்கு ரொம்ப சந்தோஷம். சரி முட்டி அளவு தான் தண்ணி வந்திருக்கு அப்படின்னா நம்மளை கண்டிப்பாக அதை வந்து மூழ்கடிக்க முடியாது, நம்ம போய்ட்டு ஒரு குழியில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேகமாக ஓடி வந்து அந்த நீரோடையோட நடுவில் அப்படியே எகிரி குதிச்சிருச்சு. அது குதிச்சதுக்கப்புறமா தான் தெரியுது அந்த இடம் ரொம்ப ஆழமாக இருக்குது. இந்த கழுதை புலி தரையை தேடி அப்படி கால்களை அலசிக்கிட்டு இருக்குது. ஆனால் தரை இருக்கிற இடமே இல்லை. தண்ணீர் பார்த்தீங்கன்னா இந்த கழுதை புலியோட மூக்குலையும் வாயிலையும் போயிடுச்சு. அந்த கழுதை புலி அப்படியே திக்கு முக்காடி போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே அந்த தண்ணியில் அப்படியே தத்தளிச்சுக்கிட்டு இருக்குது. யாராவது காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூக்குரலிட்டு கத்திக்கிட்டே இருக்குது. ஆனால் அங்கே காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு அவருடைய கைகளையும் கால்களையும் ஆட்டி ஒரு வழியாக அந்த கரைக்கு வந்து சேர்ந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட உயிரே அதுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்குது. ரொம்ப பதட்டத்தோட எல்லா பக்கமும் பார்த்துக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா தூரத்தில் அந்த ஒட்டகம் இருக்குது பார்த்தீங்களா, அது பொறுமையாக ஒரு செடியை கடித்து அப்படி தின்னுக்கிட்டு இருக்குது. அதை பார்த்த உடனே அந்த கழுதை புலிக்கு கடும் கோபம் வந்துருச்சு. அப்படியே வேக வேகமாக ஓடி போய் அந்த கழுதை புலிக்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிருச்சு, ஏன்பா அவனுக்கெல்லாம் அறிவே இல்லையா, தண்ணி வந்து அவ்வளோ ஆழமாக இருக்குது, ஆனால் நீ என்னடான்னா வெறும் முட்டி அளவு தான் தண்ணி போதும்னு சொல்லிட்டேன், நான் குதிச்சிட்டேன், இப்போ எனக்கு உயிருக்கே ஆபத்தாக முடிஞ்சிருக்கோம், ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக அந்த ஒட்டகத்துக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ அந்த ஒட்டகம் எந்த ஒரு சலனமுமே இல்லாமல் அப்படியே வாயில் ஒரு இலையை போட்டு கடிச்சிக்கிட்டே, அட ஏன்பா நீ என்ன முட்டாளா, நான் வந்து அளவு சொன்னது என்னுடைய கால்களுக்கு அந்த தண்ணி முட்டி அளவு கூட வரல, ஆனால் நீ நான் சொன்னதை அப்படியே எடுத்துக்கிட்டு
கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படியே எகிரி குதிச்சிருக்கிறிய. உன்னுடைய மொத்த உயரமுமே என்னுடைய முட்டியோட கீழே தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக நீ மூழ்கிடுவாப்பா. இந்த சின்ன விஷயம் கூட தெரியாமல் நீ போய் குதிச்சிருக்கிற. நீ என்ன அறிவில்லையான்னு கேட்குறியா? போய் வேறு ஏதாவது வேலை இருந்தால் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுதை புலியை அந்த ஒட்டகம் அப்படி அசிங்கப்படுத்தி அனுப்பி விட்டுடுச்சு. இப்போ தான் அந்த கழுதை புலி யோசிச்சு பார்க்குது. அந்த ஒட்டகம் சொன்னது அதோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து அதோட கால்களுக்கு அந்த தண்ணீர் எந்த அளவு வந்துச்சோ அதை தான் சொல்லியிருக்குது. ஆனால் அந்த கழுதை புலி அதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் மொத்தமாக போய் தண்ணியில் குதிச்சிருச்சு. அன்னையிலிருந்து அந்த கழுதை புலி எந்த ஒரு விஷயம் யாரோட வாயிலிருந்து கேட்டாலுமே அந்த தீர விசாரித்து ஆராய்ஞ்சதுக்கு அப்புறமா தான் ஒரு முடிவெடுக்கிற அந்த நல்ல பண்பை கற்றுக்கிடுச்சு. இப்போது அந்த கதையில் வந்தது போல தாங்க ஒவ்வொரு மனிதரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயங்கள் நல்லதாக படும், ஆனால் அதே விஷயம் இன்னொருத்துக்கு ரொம்ப கெட்டதாக படும். இந்த மாதிரி இந்த கண்ணோட்டங்கள் ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். அவங்க சொல்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுடைய பார்வையில் அவங்க இது வரைக்கும் அனுபவித்த அந்த அனுபவங்களை வச்சு மட்டும்தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அது உங்களுக்கு சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு அனுமானத்தில் அந்த விஷயத்தில் ஈடுபடக்கூடாது. அதனால் இதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும் சரி, அது எல்லாமே அவங்களுடைய கண்ணோட்டத்திலேருந்து அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா யார் என்ன சொன்னாலும் சரி, கண்டிப்பாக அதை நீங்கள் அலசி ஆராய்வீங்க. உங்களுக்கு தேவையான நல்ல முடிவுகளை எடுப்பீங்க. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.